தொகுதி மறுவரையறை அனைத்து கட்சி கூட்டத்தால் சாதித்துவிட முடியுமா? மக்கள் தொகை அடிப்படையில் நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை மறுவரையறை செய்தால் தமிழகத்திற்கு இழப்பு ஏற்படும் என்பதால் இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழகத்தில் வருகிற மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்காரு. இது தொடர்பாக 45 அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் கொள்கை, சித்தாந்தம், கருத்து என எந்த வேறுபாட்டையும் காட்டாமல் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதன் மூலமாக தமிழகமே ஒட்டுமொத்தமாக தனது மக்கள் பிரதிநிதித்துவ உரிமைக்காக ஒன்றுபட்டு குரலை எழுப்புகிறது அப்படிங்கிறத எடுத்துக்காட்ட தமிழக அரசு முனைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எல்லை நிர்ணயம் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு 8 எம்பிக்களை இழக்கும், 8 எம்பி தொகுதிகளை இழக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்திருக்காரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டால் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற இடங்களினுடைய எண்ணிக்கை 39 31 குறைக்கப்படலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த குறைப்பு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை நசுக்கிவிடும் அப்படின்னு எச்சரித்த அவர், இது தமிழ்நாட்டின் மீது தொடங்கும் வார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டுக்கான ஒரு போர்க்களமாக மாற்றக்கூடிய சூழல் அப்படின்னும் தமிழ்நாட்டின் மீது தொங்கக்கூடிய கத்தி அப்படின்னும் குற்றம் சாட்டி குறிப்பிட்டிருக்காரு. தொகுதி சீரமைப்பு ஆணையம், டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அல்லது எல்லை நிர்ணய ஆணையம் அல்லது இந்திய எல்லை ஆணையம் என்பது எல்லை நிர்ணய ஆணைய சட்டத்தின் விதிகளின் கீழ் இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு ஆணையமாகும். சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பல்வேறு சட்டமன்றம் மற்றும் மக்களவைத் தொகுதிகளின் எல்லைகளை மறுவடிவமைப்பதே இந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணியாகும். இந்த பணியின் போது ஒவ்வொரு மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் மாற்றப்படாது. இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சாதியினரும் பட்டியல் பழங்குடியினரும் இடங்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மாற்றப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அது மாற்றப்படுது. 2022ஆம் ஆண்டு எல்லை நிர்ணய சட்ட விதிகளின் கீழ் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளுடைய தற்போதைய எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் சுதந்திரமான அமைப்பாகும். இதனுடைய உத்தரவுகளை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திலும் முறையிட முடியாது. மக்களவை மற்றும் அந்தந்த மாநில சட்டப்பேரவைகளின் முன் இந்த உத்தரவுகள் வைக்கப்படுகின்றது. இருந்தாலும் திருத்தங்கள் ஏதும் கூற அனுமதி வழங்கப்படாது. இந்த ஆணையம் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியிலேயே அமைக்கப்பட்டதாகும். இந்த ஆணையம் 2026ஆம் ஆண்டு தொகுதிகளை மறுசீரமைக்கப் போவதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட இருக்கிறாங்க. அதன்படி பார்த்தா மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அமல்படுத்திய தென் மாநிலங்கள் பெரிதும் பாதிக்கப்படும். இந்தியாவில் இப்போ 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்நிலையில தான் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் லோக்சபாவில் எம்பிக்களுக்கான இருக்கை அப்படிங்கிறது 888 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால இந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்தியாவில் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்தால் தென் மாநிலங்கள் அதிகம் பாதிக்கப்பட உள்ளதாக கார்னேஜ் மையத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை இந்தியா டுடே செய்தி நிறுவனம் தோராயமாக ஒரு கணக்கு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் அதிகபட்சமாக தலா 8 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில் அது 31 குறையும். கேரளாவில் 20 தொகுதிகள் இருக்கும் நிலையில் அது 12 ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் 42 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில் அவை தலா 34 தொகுதிகளாக மாறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அச்சத்தின் காரணமாகவே தமிழக அரசு அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஆலோசனை நடத்துகிறாங்க. கோவையில் பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தொகுதிகள் எண்ணிக்கை குறைய வாய்ப்பில்லை, மாறாக விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் போது தமிழகத்திற்கு கூடுதலாக தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கார். இதன்படி பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்திற்கு 60க்கும் மேலான தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறது திமுக தரப்பு. தமிழகத்திற்கு வேண்டுமானால் 10-12 தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கலாம். எப்படியாயினும் வட மாநிலத்தவர்கள் ஆதிக்கத்திலேயே நாடாளுமன்றம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். அனைத்து கட்சி பிரதிநிதிகள் மட்டுமே இந்த ஆலோசனையில் பங்கேற்பது சரியாக இருக்காது. அரசியல் ரீதியாக மட்டுமே இதை அணுகுவது தவறானதாகவும் ஆகிவிடும். அதனால தேர்தல் மற்றும் தொகுதிகள் தொடர்பான வல்லுநர்களையும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைத்து ஆலோசனைகளை பெற வேண்டும். இதை அறிவியல் பூர்வமாக உலக நாடுகளின் ஜனநாயக நடைமுறைகளை கவனத்தில் கொண்டு உலகின் வலிமை மிக்க ஜனநாயகமான இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க தமிழக கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாகவே பார்க்கப்படுது.